வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா. இத பத்தி குரேஷி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்படிங்கிற செய்தி. குரேஷி போட்டிருந்தார், சுனிதா போட்டிருந்தாங்க, நாஞ்சில் விஜயன் போட்டிருந்தாரு. நெறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் அத பத்தின ஒரு விரிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோல. பட் மணிமேகலையை மன்னிப்பு கேட்க சொன்ன பிரியங்கா அப்படிங்கிறது தான் கடைசியில இஷ்யூ ஆச்சு அப்படின்றது தான் குரேஷியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதே போல நீங்க யார் மேல தப்பு இருக்கு, சரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லங்க. பிரியங்கா பத்தி கேவலமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இத சொல்றோம். அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ குரேஷியோட வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் சிடபிள்யூசில நடந்த விஷயங்கள், அதாவது திவ்யா துரைசாமி போனாங்க இல்லையா? திவ்யா துரைசாமி போற அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை ஆச்சு. அவங்கள பத்தி பெருமையா ஒரு 4 வார்த்தை பேசுறேன்னு சொல்லி பிரியங்கா வந்து ஆங்கர் நிக்கிற இடத்துல நின்னு அவங்கள புகழ்ந்து பேசினாங்க. அப்ப நம்ம அந்த பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க பேர் என்ன? அவங்க வந்து சொன்னாங்க. நீங்க எல்லா கண்டஸ்டன்ட்ட பத்தியும் கொஞ்சம் ஒரு 4 வரி நல்லதா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இர்ஃபான பத்தி புகழ்ந்து பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசினது. அப்புறம் எல்லாரையுமே வந்து அவங்க ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல அ நல்லா இருந்தது ஆக்சுவலா. பட் அது மாரி வந்து இவங்க பண்ணல, யாரும் மணிமேகலை பண்ணலன்றது அவங்க ஒரு குற்றச்சாட்டா சொன்னாங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது ஓகே. அதாவது ஒவ்வொருத்தர் ஸ்டைல் ஒரு மாரி இருக்கும் அப்படிங்கிறது தான். அவங்க கைதேர்ந்த ஒரு ஆங்கர் பிரியங்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து மணிமேகலை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல, இல்ல இந்த ஏங்க நான் ஆங்கரா, நீங்க ஆங்கரா? நீங்க பாட்டு எடுத்து எல்லாரையும் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்போ? நீங்க வந்து இந்த மாரி இடத்த வந்து பிடிக்கிறதுங்கிறது இல்ல. சரியாக இருக்காது. நீங்க கண்டஸ்டடா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த திவ்யா துரைசாமியோட வீடியோல அந்த ஷூட் அப்போ அவங்க வெளியில போற அன்னைக்கு நடந்த விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பல்வேறு கட்டங்களா நகர்ந்து போச்சு அப்படிங்கிறது தான். குரேஷி வந்து அத என்ன சொல்றாரு அப்படின்னா, நெறைய விஷயங்கள நம்ம பேசிட்டோங்க. நீங்க எல்லாம் பண்றீங்க ரைட். ஆனா பிரியங்காவை தரக்குறைவாக பேசுறது, அவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்றது, அவங்க அவங்க தமிழரே கிடையாது அப்படின்னு சொல்றது, அப்படி கிடையவே கிடையாதுங்க. அப்படி நம்ம யாராவது பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதேபோல பிரியங்காவை பற்றி சில நடிகைகள், பாடகிகள் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, தர மட்டத்துக்கு இறங்கி பேசுறாங்க. பட் அதெல்லாம் தவிர்க்கணும். அந்த மாரி விஷயங்கள தவிர்க்கணும். அது சரியான ஒரு மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இதனுடைய நீட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஷக்கீலால இருந்து பைல்வான் ரங்கநாதன்ல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யூடியூப்ல மட்டும் இல்லங்க. தந்தி டிவில இருந்து எல்லா டிவிலயுமே இந்த இஷ்யூ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மணிமேகலைக்கு இப்படி நடந்துச்சு, மணிமேகலைக்கு அப்படி நடந்துச்சு. பிரியங்கா மேல தான் தப்புங்கிற மாரி தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போகுது. பட் இது எல்லாமே பிரியங்காவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுற ஒரு விதமா தான் நடந்தது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்கள தரக்குறைவா பேசுறாங்க இல்லையா? அவங்க வந்து மனசாட்சியோட பேசணும் அப்படிங்கிறது தான். அதாவது அதுல உண்மை இருக்கா? இல்லையான்னு தெரியாமலேயே இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அதுவும் யூடியூபர்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். பிரியங்காவ கழுவி கழுவி ஊத்துறாங்க. இது வந்து தவறான ஒரு பாதை இல்லையா? அப்படிங்கிறது குரோஷியோட ஒரு பார்வை. அது கிட்டத்தட்ட சரிதான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பிரியங்கா அவர்களை தனிப்பட்ட முறையில வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குவதுங்கிறது தவறு. நான் நெறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். பட் அந்த அந்த வீடியோல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பிரியங்கா பத்தி தரக்குறைவா பேசுறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அவங்களோட தவறுகள சுட்டிக்காட்டுங்க. அது வேற விஷயம். பட் அவங்கள பத்தி கேவலமா பேசுறது, அவங்க இத பண்ணாங்க, அத பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அக்கா என்னது தம்பி, அண்ணன் கூப்பிட்டு அவங்க வேற மாரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்றாங்க. அப்படிலாம் வந்து சில நெறைய நடிகைகள்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. பட் அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடக் கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். குரேஷி அதுதான் சொல்லியிருந்தார். அதே போல சுனிதா வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அத பேசுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அதெல்லாம் வந்து நம்ம யாருமே அத மாத்தவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மணிமேகலைக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த இஷ்யூவ திரும்ப திரும்பலாம் எடுக்கவே மாட்டாங்க. அது நடந்துச்சா, அது பாட்டுக்கு நடக்கட்டும். பிரியங்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணாதீங்கம்மா அப்படின்னா பிரியங்காவுக்கு தான் அவங்க ஆதரவுங்கிறதுனால எதுவும் ரிப்ளையே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பதில் சொல்லாம மற்றவங்கள வச்சு பதில் சொல்ல வைக்கிறாங்க. சுனிதா, குரேஷி, நாஜில் விஜயன், நம்ம இவங்க ஷக்கீலா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து வெளியில வந்து பிரியங்காவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீடியால இவங்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களை வச்சு சொல்ல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை டிஸ்க்ளோஸ் பண்றது அவங்களோட வேலையை. அந்த மெத்தட் தான் இதுல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் யாருக்கான நியாயம் இது? யாருக்கான நியாயம் கிடைக்கணும்?
அப்படிங்கிறது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. ஏன் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குரிய ஆள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மணிமேகலை வந்து இவங்க சொல்றாங்க. யாரு? பிரியங்கா. அந்த டீம் கிட்ட போய், இல்லங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த மாரி ஒரு சாரி கேட்கணும். இல்ல எனக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணும். பிளஸ் என்கிட்ட வந்து நான் பண்ணது தப்புங்கிற மாரி அவங்க சொல்லணும். அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. யாரு? பிரியங்கா. அதுக்கு மணிமேகலை சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவதுங்க எனக்கு வந்து வருமானம் முக்கியமா? இல்ல தன்மானம் முக்கியமா? அப்படின்னா, எனக்கு தன்மானம் தாங்க முக்கியம். அப்படி நான் நான் தப்பு பண்ணலங்க. அவங்க தான் ஆங்கர் என்னோட இடத்துல வந்து ஆங்கரிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேசுறாங்க. எல்லார பத்தியும் பேசுறாங்க. நான் அதுக்கெல்லாம் இடம் குடுத்தேன். இடம் குடுத்து கடைசியா தான் நான் கேட்டேன். இந்த மாரி நீங்க பண்றது சரியான்னு கேட்டேனே தவிர, அவங்க பண்ணாத தப்புக்கு நான் வந்து சொல்லலையே. அவங்க தப்பு பண்ணாங்கங்கிறது தானே நாங்க மீன் பண்ணேன். அதனால நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படின்னா நீங்க இருக்க வேண்டாமா? நீ வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் சொன்னதாக ஷக்கீலா மென்ஷன் பண்றாங்க. அதாவது தானா அவங்க வெளியில போகல. வெளியே அனுப்பப்பட்டார் இவங்க மணிமேகலை அப்படிங்கிறது தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரு? ஷக்கீலா சொல்றாங்க. சோ அப்படி அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க நானே அழுதுட்டு வெளில போனேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வீடியோல சொல்றாங்க. அப்படி இல்ல. அவங்க அனுப்பப்பட்டார். வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. சரி இருக்கட்டும். இவங்க வெளியில அனுப்பிச்சதாகவே இருக்கட்டுங்க. பட் அவங்களோட மனநிலையில யார் பக்கம் நியாயமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மணிமேகலை மீது தான் அதிகமான என்ன சொல்றது? அதிகமான ஒரு சரியான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா பிரியங்கா வந்து தவறு செய்திருக்கிறார். கண்டஸ்டன்ட்டா போன இடத்துல ஆங்கர் வேலைய போய் அவங்க ஏன் பண்ணணும்? அத தூண்டி விட்டவங்க 2, 3 பேர். சொன்னேன் இல்லையா? இர்ஃபான், அந்த பாண்டியன் ஸ்டோர்ல நடிச்சாங்கல்ல அவங்க பேரு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அத பண்ணாங்க. பட் அது அன்பார்ச்சுனேட்டா நடந்ததா இல்ல வேணுன்ட்டே பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க பிரியங்கா வந்து இல்லங்க. அவ தான் ஆங்கரு. நான் வந்து கண்டஸ்டன்ட் தான். அதனால சும்மா நடிச்சு காட்டுறேன். அத போடுறதும் போடாததும் டிவியோட இது அப்படின்ட்டாங்க. ஆனா டிவில அத போட்டிருக்காங்க. அது வாலண்டியரா பிரியங்கா கேட்டு தான் போட்டிருக்காங்க. அத டிவில வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அங்க இருந்தவங்க சொல்றாங்க. குரேஷியா அதான் சொல்றாரு. பட் அத போட்டது தான் பிரச்சனை. அததான் வந்து மணிமேகலை கேட்டாங்க. பட் மணிமேகலை கேட்டாலும் இவங்களுக்கு எங்க போச்சு? இங்க இந்த டீம் வந்து அத அவாய்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அத போட்டதுனால தான் பிரச்சனை. சோ அதுக்கு அடுத்த நாள் வரும்போது அவங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இவங்க அதான் ஷோ நடந்துட்டு இருக்கு. மன்னிப்பு இவங்க கேட்கல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்க கேட்டு தான் ஆகணும்னு பிரியங்கா இன்சிஸ்ட் பண்ண, இவங்க உள்ள போய் இல்லங்க அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஷோக்கு வேண்டாம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த ஷோ கிடைக்கும். நெறைய நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்போம். பட் நீங்க கேட்கலன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இத இழக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? அப்படின்னு கேட்கும்போது, மணிமேகலை சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வருமானத்த விட தன்மானம் முக்கியம். அதனால அதெல்லாம் இல்ல. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் போயிட்டே இருக்கேங்க. அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இதனுடைய நீட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100, 150 யூடியூப் சேனல்ல இத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளவு டிஸ்கஷன் டெய்லி வீடியோ போடுறாங்க இத பத்தி. சோ அப்படி ஒரு டாபிக் போகுது. இப்ப குரேஷி வந்து லைவ்ல வந்து பேசுறாரு. சுனிதா பேசுறாங்க. நாஞ்சில் விஜயன் பேசுறாரு. நெறைய பேர் பேசுறாங்க. பட் ஒரு சிலர் தவிர்த்துட்டு போயிட்டாங்க. மாகாபா வந்து ஒரு யானை கதைய சொல்லிட்டு போனாரு. யானை கதைய கூட நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். என்ன சொன்னாரு அப்படின்னா, 2 யானை சண்டை போடுது. நடுவுல போய் நின்னா என்ன ஆகும்? 2 பேரும் சேர்ந்து நம்மள மிதிச்சிருவாங்க. அதனால நம்ம எல்லாம் ஓரம் போய் நிக்கணும். அப்படின்னு சொல்லி மாகாபா ஒதுக்கிட்டாரு. சண்டைய வேடிக்கை பாருங்கப்பா. நம்ம ஏன்பா உள்ள போனோம்? தூரத்துல இருந்து பாருங்க. 2 யானை சண்டை போடுதா? அதோட சரி அவ்வளவுதான். அத போய் ஏன் நோண்டிட்டு இருக்கிறீங்க? விடுங்க அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ இப்படி எல்லாருமே அப்படி பண்றதுனால தான் யாருமே எதையும் தட்டி கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. மாகாப்பா எஸ்கேப் ஆனாரு. புகழ் அப்படிதான் சொல்றாரு. நீங்க ஏங்க இதெல்லாம் பெருசாக்குறீங்க? ஏன் பேசுறீங்க? நீங்க எல்லாம் பேசக்கூடாது. அப்படின்ட்டு போற யூடியூபர்ஸோ இல்ல நியூஸ் சேனலோ இத பத்தி பேசாதீங்க. 2 பேருக்குள்ள சண்டை தானே. அவங்க பாட்டு போட்டுக்கிட்டோம். நீங்க ஏன் உள்ள நுழைறீங்கன்னு சொல்லி கேட்டாரு புகழ். இப்படி எல்லாருமே எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது. அதே போல தாமு தாமு அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லங்க நீ வந்து ஆங்கர் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லி தாமுவே சொல்லியிருக்காரு. நியாயத்த சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம வெங்கடேஷ் பட் இருக்காரு இல்லையா? அவரு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சாதாரணமா போற போக்குல அப்படி சொல்லியிருக்காரு. மணிமேகலை மீது எந்த தவறும் இல்லைங்க. இவங்க பிரியங்கா மேலதான் நிறைய தவறு இருக்குங்கிறது இந்த நியூஸ் நான் கேட்ட வரைக்குமான நியூஸ்ல இருந்து வர செய்தி அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு. அவர் வெளியில இருந்து பேசுற ஒரு ஆள். அவர் பேசுறது சரியா தவறா அப்படிங்கிறது வந்து நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். பட் இப்படி எல்லோருமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. பட் இதனை பற்றி ஒரு நேர்மையான ஒரு கமெண்ட் போடுங்க. எல்லாருமே போடுங்க. போட்டீங்கன்னா அது கண்டிப்பா நானும் ரிப்ளை பண்றேன்.
சரி, அதாவது யார பத்தி யாரும் தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுங்க. நம்ம மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு இன்று இரவு சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.